ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்கன்னு கேட்டேன் நான். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பேங்க் எம்ப்ளாயி, குழந்தெல்லாம் இல்லை அவங்களுக்கு. 2 பேர் நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க. நான், எங்கள் வீட்டுக்காரி, எங்கள் மாமனார் 3 பேர் இருக்கோன்னு சொன்னாங்க. மாமனார் உங்கள் கூட இருக்காரான்னு கேட்டேன். கேட்டதுக்கு மாமனார் எங்கள் கூட இல்லை, நாங்கள் தான் அவர் கூட இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த வேர்டு யூஸ் பண்ணுறத பாருங்கள். அதாவது மாமனாருக்கு கொடுக்குற மரியாதை. ஏன் மாமனாருக்கு பென்ஷன் வருது, அவர் கட்டின வீடு, அது பென்ஷனையும் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் கட்டின வீட்டில் தான் அவர் இருக்காருங்கும்போது அந்த மரியாதையான வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க. அதை நம்ம கற்றுக்கணுங்க. அது தெலுங்கில் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி என்னென்னா, அம்மாவோட புருஷன் சொல்கிறதுக்கும் எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ட்டு. அம்மாவோட புருஷன் எப்படி சொல்லுவீங்க, சொன்னீங்கன்னா அது வேறு யாரும் 3ஆம் மனுஷால சொல்கிற மாதிரி இருக்கும். என்னோடய அப்பாங்கும்போது அது கொடுக்குற மரியாதை வேறு. அது ஒரு பழமொழியாகவே சொல்லுவாங்க. அது மாதிரி எப்போவுமே பெரியவங்கள மதிக்கிற வீடு சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.